எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹெச்எம் ஸ்டாக்ஸ். இன்றைக்கி நாங்கள் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸில் நெக்ஸ்ட் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் போலிஞ்சர் பேண்ட்ஸ் பற்றி பேசலாம். ஸோ போலிஞ்சர் பேண்ட்ஸ் ஆனால் என்ன, எப்படி அதை யூஸ் பண்ணுறது, எப்படி அதை கிராஃபை அனலைஸ் பண்ணுறதுன்ட்டு இப்போ நம்ம க்ளீனாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, போலிஞ்சர் பேண்ட்ஸ் இங்கே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்குது. இது ஒரு கிராஃப். இந்த கிராஃப் வந்துட்டு இந்த கிராஃபில் மெயினாக 3 லைன்ஸ் இன்க்ளூட் ஆகிக்குது. ஸோ இது எப்படி அதை அனலைஸ் பண்ணுறதுன்ட்டு நான் இப்போது டீட்டெயிலாக உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ a Bollinger Band is a technical analysis tool defined by a set of line plotted two standard deviations positively and negatively, okay, away from a simple moving average of the securities price, but can be adjusted to user preference. ஸோ இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, இதில் டோட்டலாக 3 லைன்ஸ் இருக்கும். ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ், இன்னொன்று வந்துட்டு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் லைன். ஸோ டோட்டல் 3 லைன்ஸ் இருக்கும்ன்ட்டு நம்மளுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போலிஞ்சர் பேண்ட்ஸ் வேர் டெவலப்ட் அண்ட் காப்பிரைட்டட் பை ஃபேமஸ் டெக்னிக்கல் ட்ரேடர் ஜான் போலிஞ்சர். ஸோ ஜான் போலிஞ்சர்ன்ட்டு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க தான் இந்த போலிஞ்சர்ஸ் பேண்ட்ஸை டெவலப் பண்ணி அவங்க தான் கண்டுபிடிச்சிருந்த இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டரை. ஸோ நெக்ஸ்ட், high prices are represented by the upper band and low prices are by lower band. The middle band acts as a simple moving average between the two other bands. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த சென்டரில் இருக்கிற ப்ளூ லைன் வந்துட்டு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஓகேவா, இது வந்துட்டு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஆஃப் சர்டென் நம்பர் ஆஃப் டேஸ். ஓகே, இந்த அபோ லைன் வந்துட்டு பாசிட்டிவ் பேண்ட், இந்த பிலோ லைன் வந்துட்டு நெகட்டிவ் பேண்ட். இந்த பேண்டில் எப்படி ட்ரேட் ஆகும், எப்படி ட்ரேட் நடக்கும்னு தான் நம்ம பார்க்குறது இப்போது. நெக்ஸ்ட், போலிஞ்சர் பேண்ட்ஸில் எப்படி மிடில் பேண்ட் வந்துட்டு 20 டேஸ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கன்சிடர் பண்ணுவாங்க. மிடில் பேண்ட் லைன் வந்துட்டு எப்போவுமே 20 டேஸ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஓகே, இந்த அப்பர் பேண்ட் வந்துட்டு 20 டேஸ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ப்ளஸ் 20 டேஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ப்ரைஸ் இன்டூ 2. ஓகே, நெக்ஸ்ட் லோவர் பேண்ட் பாருங்க, 20 டேஸ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மைனஸ் 20 டேஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ப்ரைஸ் இன்டூ 2. ஸோ இது ஜஸ்ட் ஃபார்முலா. நீங்கள் அது எப்படி வந்துக்குது அந்த லைன்ட்டு உங்களுக்கு தெரியறதுக்கு இந்த ஃபார்முலா இங்கே கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வந்துட்டு அப்பர் பாசிட்டிவ் பேண்ட் +2 லைன், இது வந்துட்டு -2 லைன், இது வந்துட்டு பாசிட்டிவ், இது வந்துட்டு நெகட்டிவ். ஓகேவா, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா க்ளீனாக ஒன்ஸு இந்த லைன் வந்துட்டு இங்கே டச் ஆன உடனே ஃபுல் ப்ரைஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிருக்குது. இங்கே டிக்ரீஸ் ஆகி இங்கே டச் ஆன உடனே ஃபுல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நான் இது உங்களுக்கு கிராஃபில் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது. ஸோ 1 செகண்ட். நம்ம இப்போது டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், இது வந்துட்டு investing.comல SBI கிராஃப், இதில் நம்ம டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாங்கள் இப்போது போலிஞ்சர் பேண்ட்ஸ் இது மேலே கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கிராஃப்ன்றது ஃபார்ம் ஆகும். ஸோ சேம் அதே மாதிரி நாங்கள் அப்பயே காமிச்ச மாதிரியே இருக்குது, ஆல்மோஸ்ட் சேம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, இதில் செட்டிங்ஸில் நம்ம போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், இது எப்படி வேணும் அப்படி. ஸோ மீடியன் வந்துட்டு நான் ப்ளூ லைன் வச்சுக்குவேன். ஸோ அப்பர் பேண்ட் ரெட் லைன், லோவர் பேண்ட் இஸ் க்ரீன் லைன். ஸோ இந்த மாதிரி நாங்கள் கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு க்ளீன் அண்ட் கிளியர் ஐடியா வரும், எப்படி ப்ரைஸ் மூவ் ஆகிக்குது, என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு கிராஃப் ஃபார்ம் ஆகிக்குது. நான் என்ன சொன்னேன், எப்போவுமே இதில் ஒரு சிம்பிள் பேசிக் பாயிண்ட் என்னன்னா, எப்போவுமே இந்த ப்ளூ லைனுக்கு மேலே இப்போது இந்த கேண்டில் இருக்குது, இந்த கேண்டில் தாண்டி நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்துட்டு ப்ளூ லைன் தாண்டி மேலே போயிடுச்சுன்னா அப்போ நம்ம எப்போவுமே பையார்டர் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்டில் நீங்கள் பையார்டர் எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு பாயிண்ட் வேல்யூ என்னாகுது 150 ஆல்மோஸ்ட் 152. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே டைம் ப்ரைஸ் எவ்வளோ ஹை போய்க்குதுன்னா 319 ருபீஸ். ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அங்கேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 158லேருந்து 320 ருபீஸ் போய்க்குதுன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இருக்குன்ட்டு நீங்களே ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பாருங்கள், நீங்களே இதாகிடுவீங்க. ஸோ இதே மாதிரி இது நாங்கள் இப்போ இந்த கேஸ் வந்துட்டு அப்பர் கேஸ். ஸோ அதே மாதிரி லோவர் பார்க்கலாம். இப்போ இந்த பாயிண்டில் என்ன ஆகிக்குது, இந்த கேண்டில் வந்து இந்த ப்ளூ லைனுக்கெல்லாம் கீழே வந்துக்குது. ஸோ இந்த பாயிண்டில் என்ன ஆகிக்குது, நம்ம இந்த பாயிண்டில் நம்ம எப்போவுமே செல் ஆர்டர் எடுத்துக்கணும். செல் ஆர்டர் எடுத்துக்கினா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் 247 எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிக்குது,
163 ருபீஸ்க்கு ஆல்மோஸ்ட் டிக்ரீஸ் ஆகிக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிராஃபை அனலைஸ் பண்ணின்னு ட்ரேட் பண்ணணும் எப்போவுமே. ஸோ இதில் மெயின் வந்துட்டு இந்த ப்ளூ லைனுக்கு மேலேக்குதா கீழேக்குதான் தான் பார்த்துக்கு அப்ளை பண்ணுவோம். இன்னொன்று இந்த ரெட் லைன் இந்த க்ரீன் லைன் என்ன யூஸ்னா, இது வந்துட்டு எப்போ ரெட் லைன் இங்கே டச் ஆகோ அப்போது ப்ரைஸ் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் சில பேருக்கு பாருங்க இங்கே இப்படியே கீழே வந்துச்சு கிராஃபு. ஸோ அதே மாதிரி இந்த க்ரீன் லைன் டச் ஆகும் போது என்னாவோ நெக்ஸ்ட்டு ப்ரைஸு திருப்பி ரிவர்ஸ் ட்ரெண்ட் ஆகிற சான்ஸ்க்குதுன்ட்டு அதுக்கு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிக்குது கிராஃபு. ஸோ அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு எண்டிங் பாருங்க, இந்த பாயிண்டில் இங்கே க்ரீன் லைன் டச் ஆகிக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன ஆகிக்குது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இங்கே மேலே ரீஸ் ஆகிக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு ஒரே வாட்டி கீழே டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ளீனாக கிராஃபை அனலைஸ் பண்ணின்னு ட்ரேட் பண்ணின்னு நீங்கள் எந்த பாயிண்ட் வேணாலும் இந்த கிராஃபில் பார்க்கலாம். எந்த பாயிண்ட் பார்த்தாலும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் கிராஃபு. உங்களுக்கு ஏதோ கவலைப்படுறதே வேணாம். நீங்கள் ஜஸ்ட் உட்காந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 100% ப்ராஃபிட்ஸ் வரும். ஸோ போலிஞ்சர் பேண்ட்ஸ் பற்றி அவ்வளோதான் இன்றைக்கி கிளாஸ்க்கு. ஸோ அதே மாதிரி இப்போ நாங்கள் உங்களை ஒன்றே ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் ஆறாமல் வீட்டில் உட்காந்துன்னு க்ளீனாக அதை பச்சுன்னு ஸ்லோவாக நீங்கள் அதை பற்றி அனலைஸ் பண்ணின்னு கிராஃபை ஈஸியாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நீங்கள் உட்காந்து ஒரு கம்பெனி ஒரு நாள் வச்சுக்கின்னு க்ளீனாக அனலைஸ் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே. தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் எதனா queries இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களை எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் எப்போவுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோம். ஸோ தேங்க்யூ.